ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈசிபிசி டைரிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அருமையான டேஸ்டியான காரக்குழம்புன்னு சொல்லலாம், தீயல்னு சொல்லலாம், கத்திரிக்காய் தீயல்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வயலட் கத்திரிக்காய் பாருங்கள். நான் கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு அவரைக்காவும் வச்சுருக்கேன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது 2 இல்லை 3 பெரிய வெங்காயம், 2 நாட்டு தக்காளி. குழம்புக்கு பொரியலுக்கு வந்து 1 போகிறோம். ஸோ கத்திரிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். சும்மா அப்படி 4 வெட்டிக்கலாம், இல்லை 8 வெட்டிக்கலாம். துண்டு துண்டாக வெட்ட வேண்டாம். வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பல்லாரினாலும் வச்சுக்கலாம். நானும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு 2-3 பல் பூண்டும் இருக்குது. அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, தேங்காய் வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் புளியும் வச்சுருக்கேன். தக்காளி 2 போடுறதுனால உங்களுக்கு புளி கம்மியாக போகும். இல்லை உங்களுக்கு புளி டேஸ்ட் நிறைய வேணும்னா தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய். ஸோ இந்த நல்லெண்ணெய் தான் வந்து இதில் ஹைலைட்டு, நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இந்த வெந்தயம் வந்து கருக முன்னாடி வெங்காயம் போட்டுடணும், இல்லைன்னா அந்த குழம்பே வந்து கசந்து போயிடும். ஸோ நல்லா வெந்தயம் வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதக்கின உடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடணும். இந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணணும். ஸோ 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அதுக்கு தக்கன யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயில் நல்ல மசாலா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கத்திரிக்காவே வதங்கின மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் இந்த பக்கம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த மசாலா உள்ளே இறங்குற வரைக்கும் கத்திரிக்காய் வச்சுருக்கணும். ஸோ கத்திரிக்காயும் வதங்கின மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் மசாலா அரைச்சதும் புளி தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதும் வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வீடியோவில் பார்த்துப்பீங்க. அதே மசாலாவை வறுத்து எப்படி அரைக்கணும்னு இந்த எபிசோடில் எண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மசாலா அரைச்சதை கத்திரிக்காயில் ஆட் பண்ணணும். நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஸோ அந்த தேங்காவே பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ குழம்பே வந்து நல்ல ப்ரௌனிஷ், நல்ல டார்க் ப்ரௌனிஷ் கலரில் நல்ல மீன் குழம்பு மாதிரியே இருக்கும்.
ஸோ இப்போ இந்த மசாலாவையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதும் நல்லா திருப்பி ஒரு தடவை பிரட்டி விடணும். மசாலா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் தண்ணி விட தேவையில்லை. கொஞ்சம் மசாலா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசாலா வதங்கி அந்த எண்ணெய் வெளியே வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து புளி மிக்ஸ் பண்ணிக்கணும். கரைச்ச புளியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. உப்புலாம் பார்த்து தேவைன்னா திருப்பி எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புளி வந்து உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி பிடிக்கிறவங்களுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி கம்மியாக வேணும்னா தக்காளியை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேங்காய் மசாலா அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியே தான் நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மசாலா தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. மசாலாவும் நல்லா வதங்கியாச்சு. ஸோ இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும். ஸோ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வெந்தாச்சு. நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே இந்த மசாலா ஃபுல்லாக அந்த கத்திரிக்காய் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இப்போ அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக வற்ற வைக்கணும். தண்ணி வற்ற அந்த தேங்காயில் உள்ள எண்ணெய், அப்புறம் நம்ம குழம்புல விட்டுருக்க எண்ணெய் எல்லாமே வந்து பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதந்து வரும். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம், தீயல்னு சொல்லலாம். நல்லா தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும், டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம், கெடவே செய்யாது. ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்லை, ஏன்னா தேங்காய் நல்லா வறுத்துருக்கிறதுனால அப்படியே இருக்கும். ஸோ ஒரு அருமையான தீயல் ரெடி. இல்லை காரக்குழம்புன்னு சொல்லிக்கலாம். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வச்சிருந்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் இறங்கும். அந்த மீன் குழம்பு மாதிரி உள்ள ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இதுக்கு நம்ம வந்து முட்டையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அவரைக்காய் பொரியல் செய்கிறதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து பாருங்கள். இதில் வந்து இந்த தேங்காய் மசாலா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் மிளகு, ஜீரகம், வத்தல். ஸோ இதுலேயும் உங்களுக்கு காரம் இருக்குது. நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லிப்பொடியும் போடுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு வந்து காரமாக வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சோண்டு கடலெண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண ஜீரகம், மிளகெல்லாம் தனியாக அரைச்சிக்கணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம், தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்குமோ அதுக்கு தக்கன தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம பார்த்த அந்த பேஸ்ட் வந்துடும். ஸோ இதுதான் ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் தீயல் எப்படி செய்கிறோன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு பொரியல் பண்ணுறோம். எப்போவுமே வந்து இந்த காரக்குழம்பு இல்லை இந்த தீயல் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு அவரைக்காய் பொரியலோ இல்லை புடலங்காய் பொரியலோ நல்லா காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெட்டி வச்சுருக்கிற அவரைக்காய், வெங்காயம், இதில் வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அவரைக்காவும் சேர்த்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிடணும். ஸோ நல்லா அவரைக்காய் வெந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், அப்புறம் பூண்டு இதையும் வச்சு நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக இதுக்கு அரைக்க வேணாம். குழம்புக்கு மாதிரி அரைச்ச மசாலாவை வந்து அவரைக்காவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலா வாசனை போனோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான்.